வணக்கம். நான் டாக்டர் வேத விஜயா, கன்சல்டன்ட் சைக்கியாட்ரிஸ்ட் பேசுகிறேன். மனநலமே மனித நலம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்றைக்கி பார்க்க கூடிய தலைப்பு கடுமையான பேரண்டிங், அதாவது ஸ்ட்ரிக்ட் பேரண்டிங். குழந்தைகளை பெற்றோர் கடுமையான சட்டமோ, கடுமையான அவங்களுக்கு டென்ஷன், அதாவது பயத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கை முறையை கைப்பற்றதுனால ஏற்படக்கூடிய பின்விளைவுகளை பற்றி பேசுகிறதுக்கு இருக்கேன். பேரண்டிங், அதாவது குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறதே அதுவும் ஒரு கலை. தன்னுடைய காலத்தில் இருந்த வாழ்க்கை முறை மாறி இப்போ இருக்கிற வாழ்க்கை முறை ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. குழந்தைகளுக்கு ஆபத்து தரக்கூடியதாக இருக்குது, நம்ம குழந்தையோடைய எதிர்காலத்தை பாதிக்கக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே குழந்தைகளுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தோ, இல்லை அவங்கள பயமுறுத்தியோ, அவங்கள அவங்களுடைய தன்னிச்சையாக அவங்கள எந்த முடிவும் எடுக்க விடாமல் அவங்களுடைய எண்ணங்களை தான் குழந்தைங்க மேலே திணிக்கிறாங்க. அப்படி பார்த்திங்கன்னா, இந்த குழந்தைய ஆரம்பத்துலேருந்தே ஒரு குழந்தை வளர்ந்து வர சமயத்தில் நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்க்குற வயசு 2.5 வயது 3 வயதில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறோம். அங்கேருந்து குழந்தைகள் வாழ்க்கைன்னா என்ன, உலகத்தில் தேவையான அனுபவங்களை அவங்க ஆசிரியர்கள்ட்டேருந்து பெரும்பாலும் கற்றுக்குறாங்க. சோஷியலைசேஷன் அப்படிங்கக்கூடிய மற்ற குழந்தைகளோடு எப்படி நம்ம பழகணுங்கிறத அங்கே கற்றுக்குறாங்க. மற்ற விஷயங்களை தங்களுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து கற்றுக்குறாங்க. அப்போ பெற்றோர் எப்படின்னா, ஒவ்வொரு பெற்றோரும் அவங்க வளர்ந்து வந்த சூழ்நிலை, அவங்களுடைய பெற்றோர் அவங்கள எப்படி வளர்த்தாங்க. ஒரு சிலர் எல்லா விதமான சுதந்திரத்தையும் கொடுத்து வளர்த்துருப்பாங்க. ஒரு சிலர் அவங்களுக்கு எந்த வித உரிமையும் கொடுக்காம அவங்க சொன்னது தான் இறுதியான முடிவு அப்படிங்கிறதுல அவங்க எடுத்த முடிவை தான் குழந்தைங்க மேலே திணிச்சிருப்பாங்க. இப்போ தாயும் தந்தையும் ஒரு வெளியில் கூட்டி செல்லும் பொழுதோ, இல்லை ஒரு பொது நிகழ்ச்சிக்கு கூட்டி செல்லும் பொழுதோ, இல்லை தங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு கூட்டி செல்லும் பொழுதோ, ஒவ்வொருத்தரை பற்றி பேசும் பொழுது, இந்த குடும்பத்தில் இப்படி நடந்தது, இந்த குடும்பத்தில் இந்த பெண் பிள்ளையோ இந்த ஆண் பிள்ளையோ இப்படி வளர்ந்து வந்தாங்க, அவங்களுடைய பெற்றோர் அவங்கள சரியாக கவனிக்காததுனால வழி தவறி போயிட்டாங்க, அவங்களுடைய குடும்ப மரியாதை இந்த குழந்தையினால கெட்டுப்போச்சு அப்படிங்கிற அந்த எல்லா விஷயங்களையும் அவங்க மனசில் எடுத்துக்கிட்டு, அதே தன்னுடைய குழந்தை எங்கே நம்மளுடைய கட்டுப்பாட்டை மீறி வழி தவறி போயிடுவாங்களோன்னு ஆரம்பத்திலேருந்தே அதையும் தாண்டி அவங்களுக்கு மனசு நோகும்படியான தண்டனைகளை கொடுக்கறது. ஒரு குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பு பண்ணுச்சுன்னா ஒரு மூலையில் போய் உட்கார வச்சு கை கட்டி நீ உட்காந்துருக்கணும், 1 மணி நேரம் இங்கே தான் உட்காந்துருக்கணும், நீ அடம் பிடிக்கிற அப்படின்னு சொல்லி வளர்த்து, ஓகே ஒரு டு சம் எக்ஸ்டென்ட் அந்த குழந்தை ஓகே நம்ம இந்த தவறு பண்ணோம்னா நமக்கு இந்த தண்டனை கொடுப்பாங்க, இல்லை நம்ம இந்த தவறு பண்ணோம்னா நம்மளை விளையாட விட மாட்டாங்க, இல்லை நமக்கு பிடிச்ச இந்த செயலை செய்ய விட மாட்டாங்கன்னு அந்த குழந்தை கற்றுக்கும். ஆனால் இதையும் மீறி செய்கின்ற ஒவ்வொரு செயலையுமே, நீ இது பண்ணது தப்பு, இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது, நீ ஸ்கூலில் 100க்கு 100 வாங்கியிருக்கணும், 5 மார்க்கு ஏன் நீ குறைஞ்ச, நீ படிக்காததுனால தான், இல்லை இந்த பெண் இல்லை இந்த ஆண் நண்பனோ, இந்த உன் கூட படிக்கக்கூடிய இந்த பள்ளி தோழியோ இவங்கெல்லாம் உன்னோட ஜாஸ்தியாக மார்க் எடுத்திருக்காங்க, நீ சரியாக படிக்காததுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அதனால நீ இனிமேல் செய்யக்கூடிய உனக்கு விருப்பமான விஷயங்களெல்லாம் நீ செய்யக்கூடாது. தம்பியோ தங்கையோ இருந்தால் அவங்களோட அந்த குழந்தைக்கு அடுத்தது பிறக்கக்கூடிய குழந்தையோட இந்த குழந்தை வளரும் பொழுது 2வதாக வந்த குழந்தைக்கு அதிகப்படியான அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸு, அவங்களுக்கு அந்த குழந்தை இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கா உன் தங்கச்சி, ரொம்ப சின்ன பாப்பாவை, தம்பி பாப்பாவும் ரொம்ப குழந்தையாக இருக்கான், அவன் உன்னை அடித்தாலோ இல்லை உன்னை துன்புறுத்தினாலோ, இல்லை ஒரு பொருள் வாங்கினா அவன் அடித்தாலும் பொறுத்துக்கணும், ஒரு புதுசாக ஒரு பொருள் வாங்குகிறோம், இல்லை ஒரு சாக்லேட்டோ ஸ்வீட்டோ வாங்கினா அவன் கேட்டானா கொடுத்துரு, நீ ஒரு தாயாக இருந்து பார்த்துக்கோன்னா, அதுவே குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தை தலையில் இவ்வளோ பெரிய சுமத்துனா குழந்தை என்ன நினச்சிக்குன்னா, நம்ம விட இப்போ 2வதாக வந்த நமக்கு அப்புறம் குழந்தை அப்பா அம்மாவுக்கு முக்கியமாக போயிட்டாங்களா,
நம்ம அப்போது அப்பா அம்மாவுக்கு வேண்டப்படாத குழந்தையா அப்படின்னு சிறு வயதிலிருந்தே தன்னை தானே வந்து தாழ்த்திக்கும் சமுதாயத்தில். அப்படின்னா இதுதான் வளரும் போதும் வரக்கூடிய விஷயம். சமுதாயத்தில் எனக்கு மரியாதை கிடையாதா, நான் அவ்வளோ தகுதியான ஆள் இல்லையா, அப்போ தம்பி தான் பெரிய ஆளா, அப்பா அம்மாவுக்கு பிடிச்ச ஆளா, தங்க தான் பிடிச்ச ஆளான்னு இந்த குழந்தை மனசுக்குள்ளேயே அந்த ஏக்கத்தை அப்படியே அடக்கி வச்சு அதுவே அந்த மனசில், அந்த குழந்தை மனசில் ஒரு தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தி நாளாக அது மன சோர்வில் கொண்டு போய் விட்டுடும். நான் நிறைய பிள்ளைகளை பார்த்துருக்கேன். இந்த குழந்தை தன்னுடைய கஷ்டத்தை வெளியில் சொல்ல முடியாமல் அப்படியே அந்த மனச்சோர்வுக்குள்ளே போய் இரவில் அது சரியாக தூங்குறது கிடையாது, படிப்பில் கவனம் போகிறது கிடையாது. படிப்பில் கவனம் போகாததுனால திருப்பியும் பெற்றோர் வந்து நீ படிக்கலை, சரியாக படிக்கலை, ஏன் நீ சரியாக படிக்கலை, அதை வந்து அவங்களுக்கு காரணம் தெரியாது. வர படிப்பு குறைஞ்சி போயிடும். மற்ற குழந்தைகளோட தன்னை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும், ஒப்பிட்டு பார்க்கும். ஓ நான் நல்லா படிக்கலை, அப்போ நான் வந்து புத்திசாலி இல்லையா, நான் வந்து எல்லாரும் விரும்பத்தக்கக்கூடிய அளவில் நான் இல்லையா, அப்போ நான் இன்ஃபீரியரா அப்படின்னு தன்னை தானே தாழ்த்திக்கும். எனக்கு இது வேணும், இது எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்வேன். இல்லை நீ பிடிக்காத ஒன்று என்கிட்ட திணிக்கிற, அதனால் எனக்கு இது வேண்டாம், நோன்னு சொல்லக்கூடிய அந்த அசர்ட்டிவ்னஸ் அவங்கக்கிட்ட போயிடுது. ஏன்னா ஆரம்பத்திலேருந்தே அவங்க வளர்கிற விதம் அந்த மாதிரி. ஒரு குழந்தைய எந்த அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கணுங்கிறது பெற்றோருக்கு தெரியணும். உன் விருப்பப்படி உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு பிடிச்சதை நீ செய், நாங்கள் பின்னாடி இருந்து உன்னை பார்க்குறோம், உனக்கு தேவையான அத்தனை சப்போர்ட்டையும் நாங்கள் கொடுக்குறோம், நீ எவ்வளவு தூரம் போவியோ அந்த அந்த கட்டுப்பாடு, அந்த கண்ட்ரோல் அவங்க கையில் இருக்கணும். அதற்காக அவங்கள கட்டுப்படுத்தி வைக்காமல் முழு சுதந்திரத்தை கொடுத்தா அந்த குழந்தை பின்னாளில் தைரியமாகவும் தன்னுடைய தேவையை தெளிவாக வெளியில் சொல்கிறதுக்கும் சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த இடத்துக்கும் வர முடியும். குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிற ஒரு விஷயம் இப்போ ரொம்பவே மீடியாலாம் இருக்கிறதுனால நமக்கு தெரியுது. உடனுக்குடன் யூடியூப்பில் வருது, விஷயங்கள் வருது, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் குழந்தைகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. அதனால குட் டச்சு பேட் டச்சு இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். சரி, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இது மாதிரி நமக்கு விஷயங்கள் ரொம்ப செய்திகள் வெளியில் வந்தது கிடையாது. 1-2 செய்திகள் நம்மளுடைய நாளிதழ்களில் பேப்பரில் படிப்போம். அப்போது இந்த குழந்தைகள்கிட்ட எல்லாரோடையும் ஜாக்கிரதையாக இரு, யார் எங்கே தொட்டாலும் அது வந்து தப்பான தொடுதல், எந்தெந்த இடத்துல தொட்டால் தப்பான தொடுதல்னு சொல்லி இப்போ நம்ம கொடுக்குறோம். ஆனால் இதையும் தாண்டி மனிதனை கண்டு பயப்படும் அளவுக்கு பெற்றோர் ஆக்கிடக்கூடாது. குட் டச் பேட் டச் சொல்லி கொடுக்குற பெற்றோர் பெரியவர்களை கண்டால், சக மனிதனை கண்டால், ஓ இவங்க வந்து நம்மளை தப்பான நோக்கத்தோடு பார்த்துருவாங்களோன்னு மனிதர்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த இன்டராக்ஷன், இன்னொரு மனிதனை நம்பாமல் இன்னொரு மனிதனை கண்டு பயப்படும் அளவுக்கு பண்ணிடுறாங்க. அதுதான் நான் சொல்லக்கூடிய விஷயம். என்னென்னா, நம்ம எந்த அளவுக்கு ஒரு குழந்தைக்கு வந்து கட்டுப்பாடு விதிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு சுதந்திரமும் கொடுக்கணும். இதுக்கு எப்படி நம்ம பண்ண முடியும்னா, குழந்தைகளோட நம்ம மனம் விட்டு பேசணும். எந்த ஒரு குழந்தையும் ஏன் அழுகுது, ஏன் கோவப்படுது, ஏன் படிப்பில் கம்மி ஆகிடுது, ஏன் இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு ஏன் பயப்படுது, ஏன் இன்னொரு குழந்தைகிட்ட பேசுகிறதுக்கு பயப்படுது, பெரியவங்க யாராவது வீட்டுக்கு வந்து அவங்கள கண்டு பேசாமல் ரூமில் போய் உட்காந்துக்கிறது, ஒரு தொலைபேசி வந்தால் கூட, ஃபோனில் வந்து கால் வந்தால் கூட ஒரு சில குழந்தைகள் வந்து அந்த கால் அட்டன் பண்ணுறது கிடையாது, பதில் சொல்கிறது கிடையாது. இது வந்து நாளடைவில் இது இப்படியே வளர்ந்தால் அந்த குழந்தைக்கு செல்ஃப் எஸ்டீம், வந்து நான் தைரியமானவள், தைரியமானவன், என்னால் சமுதாயத்தில் வாழ முடியும், எனக்கு எல்லா திறமையும் இருக்குங்கிற அந்த நம்பிக்கை போயிடும். இல்லை, பேரண்டிங்கில் குழந்தைகிட்ட ஒரு ஃப்ரெண்டு போல், தோழி போல், தோழன் போல் பெற்றோர் பேச வேண்டும். ஒரு
ரொம்ப ஒரு பிஸியான பேரண்ட்ஸ் இருக்கிறாங்க, குழந்தையோட நேரம் செலவழிக்க முடியலன்னா கூட குழந்தைய கண்காணிச்சுக்கிட்டு இருக்கணும். அந்த குழந்தைக்கு என்ன தேவை, அது என்னத்துக்காக ஏங்குது, நம்மக்கிட்ட என்ன சொல்ல வருது, எதுக்காக நம்மளை கண்டு பயப்படுது, ஏன் மற்றவங்களோட ஒட்டி போக மாட்டேங்குது, மற்ற ஒரு ஒரு இதுவே நாளடைவில் ஒரு காம்படிஷன் ஸ்கூலில் நடத்தக்கூடிய ஒரு போட்டியில் இருந்தெல்லாம் சில குழந்தைகள் நான் சேரவே மாட்டேன், நான் கலந்துக்க மாட்டேன், ஏன்னா நான் தோல்வி அடைஞ்சிருவேங்கிற பயம். இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாளாவது ஒரு மாலை பொழுது அவங்களெல்லாம் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது ஒரு பொது இடத்துக்கு, கோயிலுக்கோ இல்லை ஒரு பீச்சுக்கோ பார்க்குக்கோ குடும்பத்தோடு போய் ஏதோ சகஜமாக அவங்களோட சாதாரண விஷயம் பேசுகிற மாதிரி பேசி அந்த குழந்தையோடைய மனதில் இருக்கும் விஷயங்களை, அவங்க மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு தாயோ தகப்பனோ குழந்தையே அறியாத வண்ணம் அவங்க மனசில் இருக்கிற ஏக்கங்களையும் அவங்களுடைய திறமைகளையும் எல்லாத்தையும் அவங்க குழந்தைகள் தேர்ந்து அவங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு குழந்தைக்கு சுதந்திரம் கொடுக்குறோமோ, எது நல்லது எது கெட்டது, நீ ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா தான் நீ புத்திசாலி குழந்தை அப்படிங்கிறத அந்த மனசுலேருந்து எடுத்துடணும். நீ என்ன மார்க் வாங்கினாலும் நீ ஒரு அறிவான குழந்தை தான், உனக்கு நிறைய திறமை இருக்குது, படிப்பு மட்டும் உன் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி வளர்க்கணும். பேரண்டிங்கிறது நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அன் ஆர்ட், அது ஒரு கலை. நம்ம ஒரு தாயும் தந்தையும் சேர்ந்து ஒரு குழந்தையாக இருக்கட்டும் 2 குழந்தையாக இருக்கட்டும் அவங்கள வளர்த்து ஆளாக்கி நாளை அவங்க தங்களுக்கும் பிரயோஜனமாக இருக்கணும், இந்த சமுதாயத்துக்கும் பிரயோஜனமாக இருக்கணும். சிறந்த தலைவர்களை கூட நம்ம உண்டாக்கலாம் பேரண்டிங் நல்லா இருந்தால். நன்றி, வணக்கம்.